ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ராடனரி லைட்டிங் டெக்னிக்ஸு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம். நார்மலாக வந்து நம்ம பர்ஃப்யூம் எடுக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் அந்த கிளாஸோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் அது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நம்ம எப்படி கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லாமல் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் வந்து மெயினாக அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம லைட்ஸ்லேருந்து வர சோர்ஸ் லைட் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து இந்த பாட்டிலுக்கு வரும்போது, இந்த சோர்ஸ் லைட்லேருந்து வரும்போது இந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணணும். மெயினாக அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிறையா டிஃப்யூஸ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் டிஃப்யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த லைட்ஸுடைய இன்டென்சிட்டி நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த அனாவசியமாக ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து டிஃப்யூஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ராட் லைட்டிங்காக யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நேரோ லைட்டிங் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ப்னஸ் இருக்கும், பட் ஆனால் சில பாட்டிலில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் வேணும் அப்படிங்கிற போது நம்ம கொஞ்சம் ப்ராட் லைட்டிங் போயிட்டு பேக்ரவுண்டில் ஏதாவது நீங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸோ ஏதாவது பண்ணிங்கன்னா அதோட ஃபீல் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேக்லேருந்து ஒரு லைட்டிங் நான் கொடுத்துருக்கேன். பேக் லைட்டிங், அதாவது பின்னாடிலேருந்து ஒரு லைட்டிங்கை வந்து டிஃப்யூஸ் பண்ணி ஃபர்தராக வந்து டிஃப்யூஸ் பண்ணி நம்ம அதை எங்கே கொடுத்துருக்கேன், வி ஆர் கிவன் டு த பாட்டில். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ ஆங்கிள் நம்ம இப்படி வச்சோன்னா இதோட ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டிஃப்யூசிங் த பாட்டில் வித் த லைட்டு சோர்ஸஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பர்ஃப்யூம் எடுக்கும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஆன் டேக்கிங் த லைட். எது கீ லைட்டு, எது மெயின் லைட் எதுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் எது பேக் லைட்டு எப்படி நம்ம டிஃப்யூஸ் பண்ணுன்றது. ஸோ அந்த பேக் லைட்டை டிஃப்யூஸ் பண்ணும்போது நமக்கு மெயினாக வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அந்த சோர்ஸ் லைட்டையும் அந்த பேக் லைட்டையும் கரெக்டாக ஈக்குவலாக வச்சு நம்ம பண்ணணும். நம்ம எக்ஸ்போஷர் நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம், பட் டிபெண்டிங் அப்பான் அந்த சோர்ஸஸ் ஆஃப் லைட் என்ன உங்களுக்கு ஹார்ட்னஸ் ஆஃப் லைட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிஃப்யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.